ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம நாட்டுக்கோழியை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை பாயில் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுக்குவோம். பாத்திரத்தில் ஆயில் நம்ம போட்டுட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகினதும் அது இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததே கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை ஃபுல்லாக சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா பாயில் ஆகட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ இதுக்கு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்காக நம்ம ஒரு வாணலியை வச்சு எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ அதில் பட்டை, கிராம்பு, சோப்பு இது மூணும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துப்போம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம். இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு சீரகம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். ட்ரை ரோஸ்ட் நல்லா பண்ணிட்டோம். அதுலேயே ஒரு குட் ஸ்மெல் வரும். ஸோ அதை எடுத்து எகைன் அதே பிளேட்டில் மாற்றிக்குவோம். இப்போது நம்ம தேவையான அளவு மல்லி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மல்லி கூடவே தேவையான அளவு ஒரு 5லிருந்து 6 வரமிளகாய், நான் ஒரு 10 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதையும் ரெண்டையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். நம்ம முன்னாடி வச்சுருந்தோம்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணது, அது எல்லாமே ஒன்றா சேர்த்துப்போம். இப்போ லைட்டாக ஆயில் போட்டுக்குவோம். ஆயில் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் மணம் வர்றதுக்காக. நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் ஆற வச்சுருவோம். ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும். இப்போ எல்லோரும் சின்ன வெங்காயம் சேர்த்துவாங்க. நான் இதில் இப்போ பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதில் பெரிய வெங்காயம், ஜிஞ்சர், கார்லிக் இது ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை கட் பண்ணி, மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டுக்குவோம். போட்டுட்டு லைட்டாக ஆயில் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். தேவையான அளவு உப்பு போட்டோன்னா நல்லா கொஞ்சம் ஃப்ரை நல்லா ஆகும். பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குன்னு. சைட் பை சைடு நம்ம நாட்டுக்கோழி வெந்துருச்சா அப்படிங்கிறது, பாயில் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் பாயில் ஆகணும். எகைன் மூடி போட்டு மூடி வச்சுருவோம். அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நான் இப்போ மசாலா ரெடி பண்ணது எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்படியே அந்த பாத்திரத்தில் நம்ம மசாலாவை போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். நான் இதில் தேங்காய் சேர்த்திக்கல. உங்களுக்கு தேங்காய் வேணும்னா அதையும் ஃப்ரை பண்ணி நீங்கள் கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இது ஒரு கொதி வரட்டும். வந்துருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு குழம்பு ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்குங்க. இப்போ நம்ம கொஞ்சம் நாட்டுக்கோழி மசாலா போட்டுக்கிட்டோம். போட்டு இன்னும் ஒரு கொதி வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ
தேவையான அளவு லைட்டாக உப்பு பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கறி லீவ்ஸு, கொஞ்சம் மின்ட்டு, கொஞ்சம் கோரியண்டர் லீவ்ஸ் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக கஸ்தூரி மேத்தியை போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்குவோம். இப்போ எல்லாம் ரெடியாகி வந்துடுச்சு. நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.